தான் வெற்றி பெற்றதும் நீண்ட நாள் கோரிக்கையான இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த முயற்சி எடுப்பேன் என தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் கலை கதிரவன் தெரிவித்துள்ளார். தென்காசி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் கலை கதிரவன் தென்காசி சார் ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தான் வெற்றி பெற்றதும் தென்காசிக்கு கல்வி, மருத்துவம் மற்றும் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் கொண்டு வருவதற்கும் வேளாண் கல்லூரி கொண்டு வருவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் திறக்கப்படாமல் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் கோரிக்கைகள் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. என்னோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே தென்காசிக்கு எஜுகேஷன், ஹெல்த்து, அப்புறம் டெவலப்மெண்ட், அர்பன் அண்ட் ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வேளாண் கல்லூரி கேட்டிருக்காங்க, அதையும் செஞ்சு தரப்போகிறோம். அது போக சட்டக்கல்லூரி கேட்டிருக்காங்க. மருத்துவக் கல்லூரி ஒன்று வரும், மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தென்காசி இதிலே வந்துடும். ஹாஸ்பிட்டலே இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி, ஹாஸ்பிட்டல்லையும் மேம்படுத்தி காலேஜ், மெடிக்கல் காலேஜ் ஒன்று கொண்டு வந்துடும். அதேமாரி நர்சிங் காலேஜ் ஒன்றும் பிளான் பண்ணியிருக்கு. விவசாயிகள் நலன் கருதி நம்ம ரெட்டங்குள கால்வாய் திட்டம் அது வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் எப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நம்ம அதை சட்ட ரீதியாக அதுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து அதையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கான பிளான் இருக்குது. அதே மாதிரி தென்காசி நம்ம இப்போ நகராட்சியாக இருக்குது, மாநகராட்சியாக மாற்றுறதுக்கான வழிகள் என்னென்னலாம் இருக்கோ, மெயினாக வந்து டெவலப்மெண்ட் தான் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். மெயின் ஃபோக்கஸ் வந்து டெவலப்மெண்ட்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் இருக்கிற